ஆமி அண்ணியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஐட்மி ஃபைனல் எபிசோடு அப்படி தான் எல்லாருக்கும் இருக்கும். சாரி, பட் ஆனால் கண்டிப்பாக ஃபைனல் எபிசோட என்ன தரணுமோ அது கண்டிப்பாக தந்துடலாம். ஏன்னா இதுக்கு மேலே ஐட்மி வந்து மாதிரி பண்ண வேணாம்னு தோணுச்சு. ஸ்டோரி என்னென்னு காட்டிடலாம். ஆல்ரெடி போன எபிசோட ஸ்டோரி என்னென்னு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்காக தான் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. தேங்க் நியூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தென் சீக்ரெட் ஒப்சஷன் வந்து இன்னும் ஒரு 2 எபிசோடில் முடிஞ்சிடும். தேங்க் வந்து நீங்கள் தேங்க்குமே மாமா மாதிரி ஒரு எஃப்எஃப் போட சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த எஃப்எஃப் வந்து ஒரு ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக்கில் அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஆல்ரெடி தேங்க் ஒரு நியூ எஃப்எஃப் நேற்று போட்டது. ஸோ இந்த 2 எஃப்எஃப் வச்சு போகும்னு நினைக்கிறேன். சரி வாங்கடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம யூடியூப்பில் ஃபிக்ஷன் படிக்கிறோம், வேட்பேடில் ஃபிக்ஷன் படிக்கிறோம், அந்த டைம் என்ஜாய் பண்ணுறோம். அதோட நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். ஸோ அது மாதிரி தான் நீங்கள் வாய்ஸ் ஓவரில் கேட்குறீங்க. ஜஸ்ட் என்ஜாய் இட் அண்ட் மூவ் ஆன். ஓகே, சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். என்னடி சொல்ல வர? சொல்லிட்டு கிளம்பு, புரியுதா? சும்மா மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காது. ஓகே தயா, நான் மாற்றில எதுவும் பேசலை. உனக்கு என்ன இந்த குழந்தை வேணும்? நீ என்ன வேணான்ட்டல? நான் வேணால உனக்கு? வேணாண்டி, நீ வேணாம். நீ எத்த டைம் நான் வேணாம் தானே சொன்னேன். இப்போ நான் புதுசா பாரு, உனக்கு குழந்தையும் வேணாம், நானே வேணாம். அப்போ என் குழந்தை மட்டும் எதுக்கு? அதுவும் வேணாம். பெற்று கொடுத்து கிளம்பிட்டேரு. நீ உன் லைஃப்பை பாரு, நீ ஹாப்பியாக இரு. உனக்கு எவன் கூட போய் ஹாப்பியாக இருபத்தொண்டு நீ இரு. நான்லாம் தலையிட மாட்டேன், வந்து கேட்டுட்டு இருக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். அவ்வளோதான், அந்த டைம் முடிஞ்சிருச்சு. சும்மா பின்னாடி பின்னாடி ஜாய் 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 எல்லாம் ஓவர்டி. இதுக்கப்புறமாச்சு தயம் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன தயம், எனக்கு கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பே இல்லைடா. இப்படிப்பட்டவனை நான் லவ் பண்ணியிருக்கேன் நினைக்கும் போதும் அடங்குடி, ரொம்ப பண்ணிகிட்ருக்காத. நீ சொன்ன மாதிரி நான் லண்டன் கூப்பிட்டு போயிடுறேன். எல்லாமே பார்த்துட்டு முடிச்சிடுறேன், புரியுதா? உங்கள் அப்பா கிட்ட சொல்லிவிடு. ஓகே தயம், நான் சொல்லிடுறேன். ஆனால் நீ நல்லா நோட் பண்ணிக்கோ, இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. ஏம்மா, நீ தயவு செஞ்சு இருக்க வேணாம். ஐயோ, நீயே இருக்கிறேன்னு சொன்னால் கூட வேணாண்டி. தயம், நானே இருப்பேன்னா சொல்கிற அளவுக்குலாம் நீ ஆசைப்படாத. அப்படின்னு ஒரு சாப்டர் கிடையாது. உன் லைஃப்பில் நீ எப்பயுமே ஒன்று கட்டியாகவே இரு, புரியுதா? நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன். நீ சொன்ன மாதிரி எனக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பான். அவன் கூட என் வாழ்க்கையை நான் நல்லபடியாக தொடங்குறேன். ஓ சூப்பர்மா, நீ நல்லபடியாக தொடங்கு, இல்லை எப்படின்னா தொடங்கு, அதை பற்றி கவலை இல்லை. என்னை என் குழந்தைய மட்டும் கொடுத்துட்டு நீ கிளம்பிட்டே இரு. ஓகே தயம், நீ போய் என்னென்ன வேலை பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். என்னோடய சர்டிஃபிகேட் அது எல்லாமே அங்கே வச்சுருக்கேன். சர்டிஃபிகேட்லாம் அடிச்சுட்டு போயிடு. சரி ஓகே. அப்படி சொல்லிட்டு தயங்கம் அப்படி கிளம்பியிருப்பான். ஸோ அப்படியே ஜாய் உக்காண்டே இருக்கா. எவ்வளோ கொழுப்பு. எப்பா ஜாய், பாப்பா அவன் வேணும்னா கொடுத்துரு. இப்படி பாப்பாவெல்லாம் அது தப்பு. நீ கொடுத்துரு. எப்படா பாப்பா பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா வந்து பாரு. மற்றபடி இவன் கூடலாம் வாழணும்னு நினைக்காத ஜாய். இவன் சரியான செல்ஃபிஷ். இவன் கூடலாம் வாழ்ந்தால் என் வாழ்க்கை இங்கே நல்லா இருக்க போது. உனக்குன்னு ஒரு நல்ல பையன் கிடைப்பான். கண்டிப்பாக அதை பார்த்து வாழ்க்கையை மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சும்மா இவனை சுற்றிட்டு இருக்க முடியாது. எவ்வளோ திமிரு இவனுக்கு. இவன் பண்ணுறதுலாம் பண்ணுவான்னா அதுக்கப்புறம் ஸோ அப்படி சொல்லிட்டு ஜாய் ரொம்ப கடுப்பாகவே பேசிகிட்டு இருக்கா. ஸோ கொஞ்ச நேரத்தை தயங்க வந்துடுறான். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 3 டேஸில் போயிடுவோம். உனக்கு அங்கே யூனிவர்சிட்டி என்னென்னு பார்த்துடுறேன், சரியா? ஒரு ஃபஸ்ட் ஒரு 2 months ரெஸ்ட் எடு. அதுக்கப்புறம் நீ யூனிவர்சிட்டிக்கு போ. உனக்கு அதுக்கப்புறம் போக முடியல, கஷ்டமாக இருக்குன்னா நீ வீட்டிலேருந்து கூட படி, ஒரு பிரச்சனை இல்லை. நான் எங்கள் அப்பாக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. சரி, நீ என் ரூமில் படுத்துக்கோ. நான் வேணாம். இல்லை நீ உன் ரூமில் படுத்துக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு வேணால் வேறு ரூம் கொடுத்துரு. இல்லைடி வேணாம், ரெக்கியாக வேறு இருக்க, தனியாக விட்டால் நல்லா இருக்காது. நீ என் ரூமில் படுத்துக்கோ, நான் வேணால் என் ரூமில் சோஃபாவில் படுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை வேண்டாம், நீ ஒரு மாதிரி நல்லா உருண்டு படுத்துட்ருப்ப. ஸோ வேண்டாம், நீயும் என் பக்கத்துலேயே படுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, உனக்கு பிரச்சனை இல்லைனா எனக்கும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டியா ஏதாவது? இல்லை சாப்பிடல. எனக்கு எனக்கு பிடிக்கல தயம். சாப்பிட்டாலே ஒரு மாதிரி வாமிட்டாக வருது. எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு கொஞ்ச நாள் விடுறியா? சரிடி, உன்னெல்லாம் விட்டுருவேன். நல்லா கேர் பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது எனக்கு. ஏன்னா நீலாம் ஒரு ஆளே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நான் என் பாப்பாவை தான் கேர் பண்ணிக்க கேட்டேன். என்ன, என் பாப்பாவுக்கு வேணும்ல.
என் பாப்பாவுக்கு பசிக்காது. பசிச்சா சொல்லுவா, அப்போ எனக்கும் பசிக்கும், நானும் சாப்பிட்றேன். ஏய் உன்னை நம்ப முடியாதுடி, வேண்டுமே என் பிள்ளைய பட்டினி போடுறதுக்காகவே நீ நடிப்படி. சரியான ஈகோ பிடிச்சவ. தயம், நான் ஒன்றும் உன்ன மாதிரிலாம் கிடையாது. உன்ன மாதிரி கிடையவே கிடையாது தயம். ஜாய், முட்டு தூங்கு. ஃபஸ்ட்டாக எழுப்பு, உனக்கு எட்டு வந்தானே போடுறேன். சும்மா என்னை நோண்டிகிட்டு இருக்காத, புரியுதா? எனக்கும் டென்ஷனாக இருக்குடி, நான் தேவலன்னு மூடிட்டுருக்கேன். நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நீ பண்ண வேலைக்கு நான் தான் டென்ஷன் ஆகணும் தயம். கொஞ்சம் வாயை மூடுறியாடி. பா நொய்யுன்னு சரி, உன்னாலாம் போய் எப்படி தான் நான் லவ் பண்ணணும்? யாரும் நான் லவ் பண்ண சொன்னா என்ன? ஏம்மா கொஞ்ச நேரம் படுக்கிறியா? பாவண்டி, என் குழந்தைக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடு. தழு அப்படி சொல்லிட்டு ஜாயும் போய் அப்படியே படுத்துடுறா. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜாய்க்கு லைட்டாக பசிக்குது. தயங்க நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஐயோ இவன் வேற நல்லா தூங்கிட்டு இருக்கானே. அப்போவே சாப்பிட சொன்னான், நான் தான் ஈகோவில் சாப்பிடல. இப்போ என்ன பண்ணுறது? ஆமாம், இவன் பிள்ளைக்கு தானே பசிக்குது, நமக்கு என்ன? தயம் தயம் ஜாய் மறுபடியும் சண்டை போடாதடி, தூங்கு பாப்பா. தயாங் தயாங் என்ன ஜாய், என்னாச்சு? பசிக்குதா? சரி நான் போயிட்டு வரேன். என்ன அவனே கிட்ட அவனே இட்டு வரேன்றான், நல்ல பையனாக ஆகிட்டான். ஆனால் என்ன லவ் பண்ண மாட்டேன்றான், ஃப்ராடு. நான்லாம் ஒன்றும் இறங்கி வர மாட்டேன், வரட்டும் இவனே இறங்கி. சாப்பிட்றி தயம், எனக்கு ப்ளூபெரிஸ் அவ்வளோக்கா பிடிக்காதில்ல, சாப்பிடு கொஞ்சம் லைட்டாக. சரி. இல்லை தயம், என்னாச்சு சரி இங்கே இல்லை நீ போ, நானே பார்த்துக்கிறேன் இரு அப்படி சொல்லிட்டு தயங்க ஜாய்க்கு எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுருப்பான். சாரி தயம், டக்குன்னு ஸ்மெல்ல ஒரு மாதிரி, பால் ஸ்மெல்ல ஒரு மாதிரி. சாரி தயம். லூஸு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ படு, நான் உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்து வரேன். தயம் கொஞ்சம் திக்காக எடுத்து வரியா? சரி நீ படு. ஸோ கொண்டாட்டில் தயங்க ஜூஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ ஜாயும் குடிப்பா. குடிச்சு முடிச்சுட்டு நீ ஏன்டி கொமட்டுற? கொமட்டு சரி ஒன்றும் இல்லை இங்கே பாரு ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபேஸை நேரம் வெய்யடி, பூண்டாதடி வெய்டி. சரி ஒன்றும் இல்லை படுவா அப்படி சொல்லிட்டு தேங்க அப்படியே லைட்டாக ஹக் பண்ணி அப்படி படுத்திருப்பான். ஸோ ஜாய் அப்படியே படுத்து தூங்கியிருப்பான். ஸோ 3 days தேங்க நல்லா கேரிங்காக தான் பார்த்துருப்பான். ஸோ இப்போ ஏர்போர்ட்டுக்கும் தேங்கும் ஜாயும் போயிட்டுருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் ரீச்சும் பண்ணிவிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ வீக் ஜாய்க்கும் தேங்கும் அங்கே ஓரளவுக்கு செட் ஆகிருக்காது, இருந்தாலும் ஓகே செட் ஆகி தானே ஆகணும் அப்படி சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஜாய் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. தயம், நான் காலேஜ்க்கு போகலண்ணா நாள்லேருந்து. அதுதான் நானும் சொன்னேன், காலேஜ்லாம் போவேன் நான், நீ தான் கேட்கல. நான் போவேன் கிளிப்பேன்லாம் சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் தெரியட்டும், வெள்ளி தெரியட்டும், அதுக்கப்புறம் போய்க்கலாம். தயம் என்னடி? இல்லை ரொம்ப தலை சுற்றுது, அப்பப்போ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறியா? என்னன்னே தெரியல, கால்லாம் வலிக்குது, இங்கெல்லாம் வலிக்குது தயம். சரி டாக்டர் வர சொல்கிறேன். சரியா? சரி தயம். ஜாய் இங்கே வா. எழுந்துருடி, எழுந்துரு. எழுந்து உட்காரு. என்ன பண்ணுற? டாக்டர் தான் பண்ண சொன்னார். ஓவரா பண்ணுற, எழுந்து உட்காரு. கால் கட்டு. நான் உனக்கு ஆயில் மசாஜ் பண்ணி விடட்டா? பண்ணு. பேச்சுக்கு கூட வேணான்னு சொல்ல மாட்டியாடி? எனக்கு கால் வலிக்குது தயம், உனக்கு தெரியுதா இல்லையாடா? பாரு இப்படி வீங்கி இருக்குன்னு. பாரு எங்கடி வீங்கி இருக்கு. அது உனக்கெல்லாம் என்ன தெரிய போகுது? நீ ஏன் கஷ்டப்பட்டு குழந்தைய பெற்றுக்கிற? நான் தானே இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சொல்லு, உனக்கு எதாவது கஷ்டம் தெரியுதா? நீ எதாவது சாப்பிட்டா உனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கா? எனக்கு எதாவது ஸ்மெல் பண்ணாலே அது மாதிரி வருது. நீ கஷ்டப்படுறியா? நீ ஜாலியாக பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்ட. கரெக்ஷன், நீ ஜாலியாக பண்ண. சரி நானே பண்ணேன். உனக்கு எங்கே போச்சு புத்தி? லூசு பயலே. என்ன சொன்ன?
ஒன்றும் இல்லை ஜாய், நான் ஸ்டார்டிங் வாங்கும் எப்படி தெரியுமாடி இருந்தேன், நல்லா அமுக்கும் நான் கொஞ்சம் ஆட்டம் இருந்துக்கிட்டு. இப்போ வாய் நல்லா அடிக்கிறடி ஜாய் நீ என்கிட்ட. ஜாய்க்கெல்லாம் வாய் அடி தெரியுமா? ஐயோ ஜாய் வாய் அடிக்காமல் சைலண்ட்டாக இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படி தோண வச்சுத்தடி என்ன நீ. எப்பா ஐயோ ஜாயெல்லாம் அப்படியே இப்படி இருந்துடணும் ஏண்டி? பாரு நான் படுற கஷ்டத்தை நீ படு. அப்போது நீ என்ன சொன்னாலும் கேட்குற. அப்படியே பட்டாலும் பெற்று கொடுத்து கிளம்ப போகிறவ தானடி நீ. அப்புறம் நான் தானே பார்த்துக்கணும் என் பிள்ளைய. சொல்லு, உனக்குன்னு லைஃப் வருது பார்த்துட்டு போகிறேன் தானடி சொன்னேன். இங்கே பாரு, இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காது இப்போது, எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் அப்போ தான் பேசணும், எப்போ பேசினாலும் அதானே நடக்க போகுது. இங்கே பாரு தையம், எனக்கு நீ ஃபஸ்ட்டு டாக்டரை கூப்பிடு, எனக்கு வலிக்குதுன்னு நான் சொன்னேன்ல. சரி சரி கூப்பிட்றேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் டாக்டரும் வந்துடுறாரு. இப்போ டாக்டர் தான் ஜாக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. என்னம்மா இதெல்லாம் நார்மலான விஷயம் தானே, இதுக்கு தானே நான் கொடுத்துருக்கேன். டாக்டர் உங்களுக்கு புரியலையா? எனக்கு தலை சுற்றுது, இது நார்மலா? தயா உங்களுக்கு தலை சுற்றுதா? இல்லடி டாக்டர், உங்களுக்கு தலை சுற்றுதா? இல்லைம்மா எனக்கு சுற்றுது. நீங்கள் எப்படி அதை நார்மல்னு நீங்கள்? எனக்கு இங்கே கால் வலிக்குது, உங்களுக்கு வலிக்குதா? எனக்கு இங்கே வலிக்குது, எனக்கு ட்ரிப் போட்டு விட்டுருங்க, எனக்கு ஒரு மாதிரி கேராகவே இருக்குது. பார்த்தீங்களா டாக்டர், இப்படி தான் ஒன்றுமே இருக்காது, உடனே ஊசி குத்திடுங்க, உடனே மாத்திரை போட்டுருங்க, இப்படியே தான் டாக்டர். ஷோ கடவுளே. இங்கே பார் தையம், உனக்கு வந்தால் தெரியும், எனக்கு தானே இங்கே வலிக்குது, உனக்கா வலிக்குது? டாக்டர் கேட்டுறதை பண்ணிவிடுங்க டாக்டர். நான் கடுப்பேற்றிட்டே இருப்பா. டாக்டர் நார்மலாக ட்ரிப் போட்டுருங்க, அந்த பட்டர்ஃப்ளை ட்ரிப் போடுவீங்களே அது போட்டுருங்க, அப்போ தான் ஓரளவுக்கு என் பாடி மெயின்டைன் ஆகும். இல்லைன்னா அது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. நானே வீக்லி ஒன்ஸ் போட்டுருவேன், ஏன்னா எனக்கெல்லாம் தலை சுத்தம் கேராக இருக்கும். இப்போ வேறு ப்ரெக்கியாக வேறு இருக்கேன்னா என்ன தெரியல, ரொம்ப தலை சுற்றுது. சாப்பிட்றது எல்லாமே வாமிட் பண்ணுறேன், வயிற்றில் எதுவுமே இருக்க மாட்டேங்குது டாக்டர். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரஞ்சு. இப்போ ஆரஞ்சு ஸ்மெல்லே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபுட்லாம் இப்போ பிடிக்கவே மாட்டேங்குது டாக்டர். நான் என்ன டாக்டர் பண்ணுறது? சரிம்மா சரி ஓகே ட்ரிப் தானேம்மா, பெட்ரூமில் படுத்துட்டு என் சிஸ்டர் அனுப்புகிறேன், போட்டுருவாங்க. ஓகே ஓகே டாக்டர். இவன்கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்கள், கொஞ்ச நேரம் வாய மூட சொல்லுங்கள். பேசிகிட்டே இருக்கான் டாக்டர், எனக்கு தலையாக வலிக்குது டாக்டர். ஓ அவன் பேசிகிட்டே இருக்கான், சரிம்மா நான் சொல்கிறேன். தயம் ஓகே டாக்டர், பேசவே மாட்டேன் டாக்டர், நீ போம்மா நீ போ. ஓகே டாக்டர். தயம் ஒரு 10 மினிட்ஸில் வந்து தயம், தலையெல்லாம் சுற்று. சரிம்மா வரேன், நீ போ. அப்படி சொல்லிட்டு ஜாயும் போயிருப்பா. டாக்டர் பார்த்துட்டு தயம், பார்த்தீங்களா டாக்டர் எப்படி மாட்டிடுறீங்க பார்த்தீங்களா? எதுக்கு எடுத்தாலும் நொய் நாயோ கடவுளே, இவளை பார்த்து நான் ஏன் லவ் பண்ணி தொலைச்சேன்? அப்படி டாக்டர், இந்த ஊரில் யாருமே ப்ரெக்யானது இல்லையா? இவ என்ன இப்படி பண்ணுறா? முடியல டாக்டர், என்னால் முடியல. தயம் இப்போ தானே 21 ஆகுது, 21லேயே ப்ரெக்னால ஒரு மாதிரியா இருக்காங்க. டாக்டர் 21லாம் நல்ல ஏஜ் தானே, என்ன பிரச்சனை அவளுக்கு? சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் சின்ன பொண்ணு, அதுக்கும் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ முடியல டாக்டர், சத்தியமாக முடியல. எல்லாத்துக்கும் கத்துறா, காலேஜ் போகணுன்னு கத்துறா, காலேஜ் போயிட்டு வந்தால் நான் ஏன் காலேஜ் போகிறேன், நீ தான் அனுப்புகிறேன்னு கத்துறா. எனக்கு ஒன்றுமே புரியல. தயம் இந்த டைம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் தான் கொஞ்சம் பாசமாக அன்பா அவங்க என்ன சொன்னாலும் ஓகே எஸ், அப்புறம் அடிக்கடிக்கு சாரி கேளுங்க சரிங்களா? டாக்டர் ஓகே டாக்டர் ஓகே. அப்புறம் தயம் நீ என்ன டிசைட் பண்ணியிருக்க? குழந்தை நீ வாங்கிட்டு? ஆமாம் டாக்டர், அவளுக்கு என் கூட இருக்க பிடிக்கல, அது நல்லாவே தெரியுது. தயம் நீ என்ன லூஸா? உனக்கு அவளை பார்த்தா தெரியல உன் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றான்னு? டாக்டர் வேணாம், இதை பற்றி பேச வேணாம், நீங்கள் அதை என்னென்னு பார்த்து போங்க. சரி தயம். அப்படி சொல்லிட்டு உங்களுக்கும் எல்லா ட்ரிப்பும் போட்டு விட்டுருப்பாங்க. தேங்க இப்போ தான் வரான். தயம் எவ்வளோ நேரம்? எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது தயம், அந்த நர்ஸை கூப்பிட்டு கொஞ்சம் எடுத்து விட சொன்னேன். கப்பத்தில் தான் ரெஸ்ட் ரூம் அர்ஜென்ட்டாக வந்துச்சு, அவங்கக்கிட்ட கேட்க எனக்கு மாறி இருக்குது தயம், அதனால தான். சொல்ல வேண்டியது தானே ஜாய், நான் கூப்பிட்றேன். ஓகே தயம், ரெஸ்ட் ரூம் போகணும், கையை கொஞ்சம் பிடிச்சிக்கோ, என் ஒரு மாதிரி கேராக இருக்குது. சரி ஜாய் வா. தயம் என்னடி ஒரு மாதிரி கேராக இருக்கனால ஒரு மாதிரி பண்ணுது தயம், ஏதாவது சில்லுன்னு
ஒரு லெமன். ஆனால் சால்ட்டு போட்டு லெமன். சுகர் வேணாம் தயம், ஒரு மாதிரி கொமட்டுது. சரிம்மா ஜாய், சுகர் இல்லாமல் சால்ட் போட்டு லைட்டாக மேலே பெப்பர். சரிம்மா. மின்ட் லீஃப் ஆல்சோ தயம். சரிம்மா. தயம் இரு, நான் போயிட்டு வரேன். சரிடி. ஸோ ஜாயா எல்லாம் முடிச்சுட்டு தயம் நீ கூடவே இரு. ஜூஸ் தயம் நீ மேற்கிட்ட சொல்ல. சரிம்மா சரிம்மா, சொல்கிறேம்மா. தயம் என்னடி என்ன பண்ணுது தயாங்க? எனக்கு அகெயின் ரெஸ்ட் ரூம் வருது தயம். கூப்பிட்றேன். சிஸ்டர், அவங்களுக்கே காண்டாக இருக்கும், யாரடா இது, அது மாதிரி தான். சிஸ்டர், நீங்கள் கொஞ்ச நேரம் பார்த்துட்டுங்க, நான் வந்துடுறேன், ஒரே ஒரு கால் பேச. ஐயோ சார் வேணாம் சார், நீங்கள் பார்த்துக்கோங்க சார். ஐயோ சிஸ்டர், ஒரே ஒரு கால். ஐயோ சார் ப்ளீஸ் சார். சரி, நான் இங்கே பேசிக்கிறேன், போங்க சிஸ்டர். தயம் என்னம்மா? இல்லை, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ல. நான் என்ன தயம் பண்ணுறது? மண்டையிலேருந்து உச்சி மண்டையிலேருந்து கால் வரைக்கும் ஒரே வலி. நான் இந்த வலியெல்லாம் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை தெரியுமா? அப்படி வலிக்குது தயம். உன் கூட இருந்துட்டு மறுநாள் காலையில் கூட எனக்கு அப்படி வலிக்கலாம். ஆனால் இப்போது இவ்வளோ டயர்டாக இருக்குது, எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. பசிக்க மாட்டேங்குது. ஐயோ தயம், முடியல தயம். ஐயோ என்னாலே முடியலடி. ஐயோ சரிம்மா சரி ஒன்றும் இல்லை, நீ தூங்கு, எல்லாம் சரியாயிடும். சரியா? தூங்குனாலே முக்கால்வாசி சரியாயிடுமா, இப்போ தான் டாக்டர் சொன்னாங்க. நீ திருப்பி தூங்காமல் அதே பண்ணிட்டுருக்கனால அப்படி ஒன்று, நீ தூங்கு. தயம் இப்போ டைட்டாக இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 7 month 8 monthலாம் நான் எவ்வளோ டயர்டாக ஃபீல் பண்ணுவேன். நீ தான் கூடவே இருக்கணும். சரியா தயம்? எனக்கு நல்லா பார்த்துக்கோ தயம். சரிம்மா, நல்லா பார்த்துக்கிறேம்மா. நீ தூங்கு பாப்பா, நீ தூங்கு. தயம் நீ தூங்குடி அப்படி சொல்லிட்டு தயங்கம் உங்கள் பக்கத்தில் வந்து படுத்திருப்பான். ஸோ ஜாய் அப்படியே தூங்கியிருப்பா. சரி பாடா, தூங்கிட்டா. சிஸ்டர், ட்ரிப்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்களும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சுக்க, நீங்கள் நல்லா தூங்கியிருப்பீங்கள்ல, ஸோ உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நைட்டு 9 o'clock அப்படி தான் எழுந்துக்கிறீங்க. தயம் தோடி இங்கே பால்கனியில் தான் இருக்கேன். அந்த வர என்னம்மா, என்னாச்சு? எழுந்துட்டியா? சாப்பிட்றியா ஏதாவது? தயம் அப்பா பார்த்தியாடா, ஒரு கால் கூட பண்ணல, பாசமே இல்லை தயம் யாருக்குமே மேலே. உனக்குமே இல்லை, நீமேனு எவ்வளோ கேர் பண்ணிக்கிறேன்னா பாப்பா வளர்றான். பாப்பா போயிட்டு பிறகு நீ வேணை மறந்துடுவ, எனக்கு தெரியும். இல்லை ஜாய் இல்லை மறக்கலாம் மாட்டேன். இல்லை, உனக்கு நான் முக்கியம் இல்லை, உனக்கு எப்பயுமே பாப்பா தான் முக்கியம், நான் முக்கியமே கிடையாது. இல்லடி இல்லை நீ தானடி சொன்ன என் லைஃப் நான் வாழணும், அதுக்கப்புறம் நான் தனியாக இருக்கணும், நான் குழந்த பெற்று கொடுத்து போயிடுவேன், நீ தானடி சொன்ன, நான் சொல்லலை. ஆமாம் சொன்னேன், தப்பு, சாரி. சரிம்மா சரி ஓகே, நீ இங்கே இருக்கும் என் கூட வேறு. எப்போ கல்யாணம் பண்ணிப்ப? நீ சொல்லுமா, போய் பண்ணிக்கிறேன். சரி, பாப்பா பிறந்து 1 year பர்த்டே அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி ஜாய், அப்பயே பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. தயம் நீ விட்டு போக மாட்டல? இல்லைம்மா நான் போகலம்மா, இங்கே தானம்மா இருக்கேன். எங்கம்மா போக போகிறேன்? பாப்பா நீ தூங்கு பாப்பா. இல்லை தூக்கம் வரல, எதாவது மூவி பார்க்கலாமா? சரி பாப்பா, நான் போட்டு விடுறேன் அப்படி சொல்லிட்டு தயங்கம் மூவி போட்டிருப்பான். கொஞ்ச நேரம் ஜாய் பார்த்துட்டு, தயம் எனக்கு மூவி கூட பிடிக்கவே மாட்டேங்குது வர. ஷோ இதுக்கு நான் என்னடி பண்ணுறது? கடவுளே. பார்த்தியா, உனக்கு கூட பிடிக்க மாட்டேங்குது. சே அப்போல்லாம் இல்லைம்மா, யோசிச்சுட்டு இருந்தேன் என்னாச்சு என் ஜாய்க்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு. எதுவுமே ஆகலை.
சரி 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 ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு தேங்க் நல்லா தான் பார்த்துட்டே இருப்பான். ஸோ இப்படி தான் ஒரு ஃபியூ வீக்ஸ் போயிருக்கோம். ஸோ நீங்களும் தேங்கும் இப்படி தான் டேஸ் எல்லாம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ ஜாய்க்கு கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துகிட்டே இருக்கா. தேங்க் வந்து கால் பிடிச்சி விட்டுட்ருக்கான். தயம் சீக்கிரமாக உனக்கு குழந்தை எடுத்து கொடுத்துட்டு நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஷோ ஆரம்பிச்சிட்டா. ஒரு வாரம் என் கூட இருக்கணும்னுவா, அடுத்த வாரம் பெற்று கொடுத்துட்டு போகணுன்னுவா. இதே கதை எவ்வளோக்கு. கொடுத்துட்டு கிளம்புடி. உன்னை யார் இருக்க சொன்னா? பின்ன உன் கூட இருப்பாங்களா? எம்மா என் கூட இருக்க வேணாம் தான் நான் சொல்கிறேன். ரொம்ப பண்ணாத தயம். இப்படியெல்லாம் நான் இருந்துட மாட்டேன். என்ன பாரு, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு வருவல என்னை பார்க்கறதுக்கு. இப்போ உன்னை கொன்னுடுறேன் ஊசி போட்டு. கண்டிப்பாக கண்டிப்பாக உன்னை லவ் பண்ண பார்த்துக்கு நீ சாவச்சிரு. சீ இவ்வளோ கேவலமான அதெல்லாம் நீ பண்ணுவ. நீ உங்கள் அப்பனும் பண்ணுவீங்க, நான்லாம் பண்ண மாட்டேன். ஏய் ஒழுங்கா பேசுடி. வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு நல்லா இவளாட்டம் பேசிட்டு எவ ஜாய் இரு, என்ன உனக்கு போய் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி எடுத்து வரேன் அப்படி சொல்லிட்டு தேங்க எஸ்கேப் ஆகிருப்பான். ஸோ இப்படியே தான் மந்த்ஸ் போயிருக்கோம். இப்போ கரெக்டாக ஜாய்க்கு 9 months. ஸோ நல்ல பெரிய வயிறு, அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி நடந்து வந்துட்டுருக்கா. ஸோ தேங்க் பார்த்து கூப்பிட்ருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன்ல. பரவாயில்ல இருக்கட்டும். சரி உட்கார். பில்லு ஓகேவா? சாஞ்சிக்கோ. தயம் காலுக்கு இந்த வைக்கிறேன்டி. ஓகே ஓகே தயம் இன்னும் கொஞ்சம் கால் அட்ஜஸ்ட் பண்ணு. ஓகேவாடி? ஓகேப்பா. தயம் வாட்டர் மெலன்டா இதோ எடுத்துகிட்டு வரேன் இரு அப்படி சொல்லிட்டு தேங்காய் வாட்டர் மெலனாக எடுத்துகிட்டு வந்துருப்பான். தயம் என்னடி? இல்லை ஒரு மாதிரி பயமாக இருக்குது தயம். இன்னும் 22 days தான் குழந்த பிறந்துடும். ரொம்ப வலிக்குமா தயம்? இங்கே பாரு பாருடா, உனக்காக தான் இந்த கர்மத்தெல்லாம் பண்ணுறேன். அப்போலாம் சொல்லாதடி, இதெல்லாம் தப்பு ஜாய்மா இப்படி பேசுறதெல்லாம். ஆமாம் தப்பு தான், எனக்கே தெரியுது. நான் ஏன் இப்படில பேசுகிறேன்? சரி ஐயோ வண்டி ஆரம்பிச்சிடாத, மோட்ரு வர ஸ்டார்ட் பண்ணிட்டாலே. ஒன்றும் இல்லை நீ அப்படி பேசுகிறேன்னா நான் தான் தப்பு. சாரிடி ஜாய், சாரி நான் தான் இதை கிறுக்குத்தனமாக அதை கேட்டிருப்பேன் ஜாய், அதனால தான் இப்படி பேசுகிறேன். மற்றபடி நீ ரொம்ப பர்ஃபெக்ட் ஜாய். நான் தான் கிறுக்குத்தனமாக அதை கேட்டுருவேன். சாரிம்மா ஜாய்மா, சாரிடி சாரி. பரவாயில்ல இருக்கட்டும். நீயும் மனுஷன் தானே, தப்பு பண்ணுவல்ல. யாருமே பர்ஃபெக்ட் இல்லைல்ல. கரெக்டு பர்ஃபெக்ட் இல்லை தான். முடியல தயம், கடுப்பாக இருக்குது, பிடிக்கவே இல்லை. சாரிடி சாரி. எதுக்கு இப்போ நீ சும்மா சாரி கேட்டுட்ருக்க? அது கேட்டால் தானே நீ அமைதியாக இருக்க. என்ன தயம்? ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை. உனக்கு பிடிக்காத மாதிரி பண்ணிகிட்ருக்கானே. பரவாயில்ல இருக்கட்டும். நீயும் நிறைய தப்பு பண்ணி சாரி சொல்கிற. அதுமாரி சொல்லாத தயம், தப்பு பண்ணாமல் இரு. சாரின்னா என்ன? இன்னொரு டைம் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் சாரி நான் இப்போ அக்செப்டே பண்ணிக்கலாம். என்ன பண்ணுவேன் நீ ஜஸ்ட் அந்த மொமெண்ட்டை நீ என்னன்னு நீ வந்து ரியலைஸ் பண்ணணும் தயம். இப்போது விஷயம் நீ பண்ணுற தப்புன்னு உனக்கு தெரியுது, எதுக்கு அந்த சாரி? நீ அதை புரிஞ்சுக்கிட்டு திருப்பி பண்ணக்கூடாது. திருப்பி அதே பண்ணுற. ஆமாம் சாரிலாம் எனக்கு வேணாம் தயம். அப்படி இல்லை, சாரிடி ஜாய் சாரி. சாரி பாப்பா, சாரி வேணா தயம். சாரி எடுத்தீங்கன்னா எனக்கு வேணாம் சாரி. ஐயோ நான் இப்போ எதுக்கு சாரி கேட்குறேன்னு எனக்கே தெரில. அவள் எதுக்கு சாரி வேணான்னு சொல்கிறான்னு அவளுக்கும் தெரில. ஆனால் நான் கேட்குறேன், அவள் வேணான்றா. எரிச்சலான வாழ்க்கைனா இதான்டா. டி லவ் பண்ணல, உனக்கு இதெல்லாம் தேவைதான்டா மயிறு. தயம் என்ன? சரி மூஞ்சி அப்படி வைக்காத, கஷ்டமாக இருக்குது. என்னாலும் என்னால் உங்கள் சாரி அக்செப்ட் பண்ணிக்க முடியாது தயம், முடியாது. அப்பெல்லாம் சொல்லாத ஜாய். சாரிம்மா சாரிடி. சாரிடி தயம். நீ போ தயம், சும்மா சாரி சொல்லிட்டுருக்காது, எனக்கு எரிச்சலாக இருக்குது. ஐயோ எனக்கு அதுக்கு மேலே எரிச்சலாக இருக்குது. நான் என்னத்த பண்ணுறது? இந்த கால் பிடிச்சி விடுறேன். கால் பிடிச்சி விடு தயம், வலிக்குது தயம். சரி ஒன்றும் இல்லை. தயம் ஜாய் என்னடி? ஐயோ வலி வந்துடுச்சு போல தயம்.
வலிக்குது தயம். ஐயோ வலி. ஏ ஏ பொறுமடி. இது ஆக்சுவலாக அந்த பெயின் இல்லைடி. இந்த பெயின் இல்லை. உனக்கு ஹீட்னா அந்த பெயின் வரும்னு சொன்ன. ஐயோ இல்லை தயம், அந்த பெயின் தான் வந்துடுச்சு தயம். இங்கே பின்னாடி வலிக்குதா? இங்கே வலிக்குதா? அங்கே வலிக்கல. கம்மனு பாடு. ஐயோ போச்சு போச்சு. என்னடி? இப்போ வலிச்சது ஓரளவுக்கு சமாளிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இதை விட பயங்கரமாக வலிக்குமா? பாவி எல்லாம் உன்னாலதான்டா. ஏய் அடிக்காதடி. ஜாய் அடிக்க. ஜாய் நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? நீ இல்லாமல் எப்படி இது வந்திருக்கோம்? என்னடி? ஏதோ நான் மட்டும் தான் பண்ண மாதிரி பேசுகிற. ஈக்குவலான பங்கு இருக்குது. இருந்தாலும் ஒரு சேஃப்டி யூஸ் பண்ணியிருக்கலாம்ல தயம். டைமில் இல்லடி என்கிட்ட சேஃப்டி. நான் அப்படி வச்சுன்னு தீழப்பா என் கிடையாதுடி. நம்பு. ஐயோ வலிக்க போகுது தயம். அவனுக்கு கேட்டால் திட்ட மாட்டல. என்ன சிசர் ஆப்ரேஷன்லாம் சொன்னோன்னு வச்சுக்கோயேன், குத்திடுவான் மூஞ்சிலே. நார்மலாகவே வரோம் டாக்டர் சொல்லியிருக்காங்க. மூடிட்டுரு தயம். ஆனால் தயம் ஒரே ஊசி மயக்கமாயிடுவேன். டக்குன்னு குழந்தை எடுத்துருவாங்க. சிம்பிள் ஜாலி. அதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாக வலியுமாண்டி டாக்டர் சொன்னாங்க. கேட்டே இல்லையா? குனிய முடியாது. நான் ஏன் குனியினேன்? நீ குனிச்சு எடுத்துத்தா எனக்கு எல்லாமே. சரி வயசாகிட்ட பிறகு ஃபஸ்ட்டு நான் மண்டே போட்டேன்னா யார் உனக்கு குனிஞ்சு எடுத்து தருவா? நீ செத்த பிறகு அப்போவே நானும் செத்துடுறேன். ஏதோ குத்திக்கிட்டு செத்துடுறேன். ஷோ ஜாய் கடுப்பை எடுத்துட்டு இருக்கா ஜாய். கம்முன்னு இரு ஜாய். ஐயோ வலிக்கத்தாயும். பின்னாடி வலிக்குதா? இல்லை அங்கே வலிக்கல. முதுகுலாம் வலிக்கல. சரி. அப்போ ஏன் வலிக்குது? ஹீட்டாக இருக்கும். இருடி நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். தயம் என்னம்மா? இல்லை ஒன்றும் இல்லை, பயமாக இருக்குது தயம். எங்கள் அப்பா எதுக்கு என்கிட்ட பேசவே மாட்டுறாரு. இது நீ உங்கள் அப்பா என்ன தான் கேட்கணும், என்ன எது கேட்குற? பாசமே இல்லை தயம். பாரு நான் சொல்கிறேன். என்னடி குழந்தையெல்லாம் வாங்கிட்டு என்னை விட்டுறாத தயம். எனக்கு யாரும் இல்லை, நீ மட்டும் தான் தயம் இருக்கு. அவ்வளோ விட மாட்டேன் ஜாய். அவ்வளோ விட மாட்டேன். ஒன்றும் இல்லை, விட மாட்டேன். ப்ராமிஸ். இல்லை இவ்வளோ நாள் நீ என்னை பார்த்துக்கிறேன்னா பாப்பாக்காக தான். பாப்பா வந்துட்டு பிறகு நீ என்னை பார்க்க மாட்டேன். இல்லைம்மா பார்ப்பேன் கண்டிப்பாக பார்ப்பேன். இல்லை நான் கொடுத்துட்டு கிளம்பிடுறேன். சரி கிளம்புமா. என்ன நீ கிளம்புறேன்னா இருமா நான் பார்த்துக்கணும்னு சொல்ல மாட்டியா? உன் விருப்பம் தான்டி. நான்லாம் தலையிட்டு இருக்க மாட்டேன். இருந்தால் இறையிலாம் கிடைப்போம், அவ்வளோதான். சும்மா நோயின்ட்டு இருக்காத. இப்போவே உனக்கு நான் போர் அடிச்சு. எனக்கு 21 வயசுல என்னை ஆண்டி ஆக்கிட்டேன் நீ. தான் வலிக்குது ஜாய். கட்டுப்பாயிடுவேன் நீ. நான் எல்லாமே ஒரு லிமிட் தான் ஜாய். சும்மா வெறுப்பேரு. கம்முன்னு போடி. போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜாயும் போடா. ஸ்டெப்ஸ் தான் ஏறுறா. ஜாய்க்கு இப்போ உண்மையிலே பெயின் வந்துச்சு. தயம் ஜாய் கம்முன்னு ஏறு. பின்னாலும் வலிக்குது. இங்கே வலிக்குது. ரொம்ப வலிக்குது. ஜாய் இன்னும் 30 days கொடுத்தாங்க ரெடி. ரொம்ப வலிக்குது. ஏதோ பண்ணுது என்னென்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தேங்க் வந்து சீக்கிரமாக ஜாயை கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ ஹாஸ்பிட்டலில் டாக்டர் செக் பண்ணிவிட்டு பெயின் இருக்குதான், ஆனால் இன்னும் கொஞ்சம் ஹெவியாகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் குழந்த வர்றதுக்கு ஒரு 6 or 7 hours பெயின் இருக்கும். இதை கேட்டோன்னே தான் அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. இல்லை சீக்கிரமாக பண்ணுங்க 6 or 7 hours நார்மலாக வந்துடும் ஜாய். கொஞ்சம் கஷ்டப்படுங்க. தயம் கஷ்டம் நான் தான் படுறேன்டா. நீ படல ஞாபகம் வச்சுக்கோ. ஐயோ டாக்டர் பயப்படுற டாக்டர், நீங்கள் பண்ணுறீங்க நான் செஞ்சு போட்டுறேன். தயம் கம்மன் இருங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. தயம் அப்புறம் குழந்தைய குடிச்சு போயிட்டே இருப்பான்டா, உன் கூட வாழ மாட்டேன்டா. ஐயோ டாக்டர் என் கூட வாழ மாட்டேன்னு சொல்கிற டாக்டர். எனக்கு அவள் தான் டாக்டர். திட்டினாலும் அடித்தாலும் அவள் தான் டாக்டர் எனக்கு எல்லாம். ஷோ எதுக்குங்க இது ரெண்டும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு நம்ம உயிர் எடுக்குதுங்கன்னு தெரியலையே.
அப்படி சொல்லிட்டு டாக்டரும் புலம்பிட்டுருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஹெவி பெயின் வர்றதுக்காக எல்லா மெடிசனும் தராங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஹெவி பெயினும் வந்துடுது. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு நார்மல் தான். ஸோ தயங்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அப்படியே கண்ணை மூடுறீங்க. பேபியை பார்த்து தயங்க அப்படியே வச்சுக்கிறான் அழகா. அழகாக இருக்குல்ல டாக்டர்? அவ்வளோ மாதிரியே இருக்குல்ல? எப்படி அப்படியே அவ்வளோ மாதிரியே இருக்கா இவன்? அப்படியே ஃபேஸு எல்லாமே இவதான் சொல்லிட்டே இருந்தா. எனக்கு எங்கள் பையன் பாப்பா தான் வேணும்னு அதுக்கேற்ற மாதிரி பையனை பெற்று கொடுத்துட்டா. அவள் எப்போ டாக்டர் இருந்துப்பா? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். ஓகே டாக்டர் அப்படி சொல்லிட்டு தயங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜாய் கண்ணு முழிக்கிறா. முழிச்சுன்னு தயங்க பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. குழந்த குழந்த அப்படி சொல்லிட்டு தயங்க அப்படி திக்கிட்டு வந்து தரான். ஒன்று மாதிரியே இருக்கலடி. நான் சொன்னேன்ல பையன்தானே. நீ சொன்ன தையம். என்னடி என்னாச்சு? பாப்பாவை எடுத்துக்காத, 2 பேரும் சேர்ந்தே வளர்க்கலாம். இல்லை என் பையனை கொடு, நீ கிளம்பு. தயம் தயம் சாரி தயம். சாரி. இல்லை கொடு. தயம் தயம். சும்மா அழுக்கூட டாக்டர் திட்டுவாங்கடி. என்ன வேணாடி பொண்ணாடி வேணாம். சாரிடி. போ நீ போ, நான் என் குழந்தை கூப்பிட்டு போகிறேன் போ. பத்தியா எனக்குன்னு பையன் வந்துட்டு பிறகு நான் காணாமல் போயிட்டேன். எப்பயும் நீ தான். ஐ லவ் யூ தயம். ரொம்ப சாரி, ரொம்ப கஷ்டப்படுத்தேன்னு நினைக்கிறேன். அப்பா எல்லாமே எனக்கு தெரியுமா? தயம் சொன்னார். அவர் தான் உனக்கு தெரிய வேணாம் அப்படியே மெயின்டைன் பண்ண சொன்னார். உன்னோட செக்கப் எல்லாமே நான் அவனை பார்த்துட்டு தான் இருக்கேன். சாரிப்பா. ஐயோ அப்போலாம் சொல்லக்கூடாது. அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். அப்பாவோட பிளஸ்ஸிங் எப்பவுமே உனக்கு இருக்குது. தேங்க்ஸ்ப்பா. அப்படி சொல்லிட்டு அப்பா கிட்ட ஜாய் குழந்தைய தரா. ஸோ அவரும் தூக்கி கொஞ்சிட்ருக்காரு. அப்படியே தயம் ஜாயை பார்த்துட்ருக்கான். என்ன தயம்? இல்லை நீ ஆசைப்பட்ட மாதிரி பையன் ஓகே, நான் ஆசைப்பட்ட மாதிரி பொண்ணு நெக்ஸ்ட் இயர் ஓகேவா? தயவங்க இல்லை தயவங்க வலிக்குது. அந்த வலியை நினச்சா போதுமேப்பா நமக்கு ஒன்று. இப்படிலாம் கிடையாது. என்ன இப்படிலாம் கிடையாது? குழந்தை பெற்றுக்கிறவ நான் தான் டிசைட் பண்ணணும் 1 or 2. நீ டிசைட் பண்ணக்கூடாது. சரி ஒன்றே போதும். சரி மூஞ்சி அப்படி வைக்காத. இது டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பொண்ணு பாப்பா பெற்றுக்கலாம். ஓகே தானே? சரி பண்ணட்டி எனக்கு ஓகே தான். தயம் என்னடி? என்ன ஆஹான்ற? இல்லை என்னை எப்படி பொறுத்துக்குன? ஐயோ அதை ஆண்டி கேட்குற. தலைவலிடி நீ சரியான தலைவலியில் உனக்கு. இப்போ கூட நான் உனக்கு சாரி ஜாய். நீ பேசாத தயம், நீ பேசாத. ஒரு தப்பு பண்ணனா சாரி சொல்யூஷனே கிடையாது. நீ ஃபஸ்ட்டு அதை ரியலைஸ் பண்ணணும், நீ புரிஞ்சுக்கணும் தயம். ஐயோ புரிஞ்சுக்கினேனேம்மா, நீ யாரு நல்லா புரிஞ்சுக்கினேனேம்மா. பெரிய குழியில் விழுந்துட்டேனேம்மா. பத்தியா குழி நான் குழி. என்ன குழி நான்? பாலங்கனரடி நீ தயம். வேணாம் என்ன எழுந்து வந்து அடிப்பியா? எழுந்துக்க முடியல, வலிக்குது. அதான் இவ்வளோ பேசுகிறேன். தயம் நீ மட்டும் கிட்ட வாடா. நீ சரியானவடி. உன்னை போய் லவ் பண்ணியிருக்கேன். அப்படியே அமுக்கமாக இருந்தேன், என்னை மயக்கிட்டடி. இதாண்டி உன் ரியல் ஃபேஸே இப்போ தாண்டி தெரியுது எனக்கு. அப்படியே எல்லாருக்கிட்டும் இப்படி ஸ்வீட்டாக என்கிட்ட மாட்டா போட்டி வாடின்னு அது மாதிரி. நான் எப்போ உன்னை வாடி போடின்லாம் சொன்னேன்? நான் உன்னை வாடா போடாதான் சொல்வேன். வாடா போடான்னு சொல்கிறல்ல என்ன? சொல்கிறல்ல, ஏதோ சொல்லாத மாதிரி சீனை போடுற. எனக்கு உரிமை இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் என் கோவம்லாம் நீ தான் பார்க்கணும். உங்ககிட்ட தான் என்னோடய பேட் சைடு குட் சைடு எல்லாமே தெரியும். மற்றவங்ககிட்ட என் குட் சைடு மட்டும்தானே காட்ட முடியும் தயம். ஒத்துக்குன்னு இப்படி நொச்சுன்னு இருப்பியாடி?
ஏண்டி இது வரைக்கும் நான் எங்கேயும் கேள்விப்படலடி. லைட்டாக தலை வலிக்குதுன்னா தையல் எடுத்து தேய்க்கணும், அப்படி இல்லையா ஒரு காஃபி குடிக்கணும், அப்படின்னா போனால் தூங்கிடணும். நீ என்னடி தலைவலிக்குது வாங்க ஹாஸ்பிட்டல் போடலாம் ட்ரிப்பு போடலான்ருக்கு, தலைவலிக்கலாமாடி போடுவாங்க? ஆ, பத்தாதே குறைக்கும் பக்கத்தில் வந்தாலே தைலம் ஸ்மெல்லு. ஏண்டி கிஸ் அடிக்க தோணுமாடி? ஆ, நல்லா ரூமா நல்லா கிஸ் பண்ணலாம். சரி போ அப்படிக்கா. இதெல்லாம் தெரிஞ்சு அப்போ இப்போ நான் வேணாம்ல உனக்கு. கொடுத்துரு கொடுத்துரு கொடுத்துரு, டிவோர்ஸ் கொடுத்துரு. நீ சாரிலாம் கேட்காத. ஷோ, நான் கேட்கலடி, கேட்கணும் தயம். இதோ தப்பு பண்ணா சாரி. ஐயோ சாரிம்மா அழுவாதம்மா, சாரிம்மா, ஜெய்மா ஜெய் பாப்பா, சாரி. சரி வீடு. ஆனால் நான் மன்னிக்கல சரியா. ஒரு தப்பை வந்து ரியலைஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நீ அது என்ன, நீ ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த சர்ச் பண்ணு தாய். அவங்க இதில் நம்ம தப்பு இருக்கோன்னு சர்ச் பண்ணு. உன் மிஸ்டேக் ஃபஸ்ட்டு. பத்தியா திமிர் தானே, இதுக்கு பேர் திமிர் தானே? தேங்க நீ பேசாதப்பா, குழந்தைய கொடுங்கப்பா, ஃபீட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க. தேங்க பார்த்துட்டே இருக்கான். என்ன பார்க்குற? இல்லை ஒன்றும் இல்லை. சரி அப்படிக்கா திரும்ப. ஐயா நான் பார்க்காத இடமா இதெல்லாம்? பார்த்துக்கிறேன்டி, எவ்வளோ நாளைக்கு உன் பையன் அங்கே இருக்கான்னு பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் தானே இருப்பேன் கடைசி வரைக்கும். சரி இப்படி பேசுது பாரு, அறிவில்லாதது குழந்த முன்னாடி. ஆமாம், இப்போ உன் பையனுக்கு எல்லாம் கேட்டுரும். இருடி என் பொண்ணு வரட்டும், என் பொண்ணு வருவா இன்னும் சீக்கிரத்தில் வந்துடுவா. அப்புறம் இருக்கு பாரு உனக்கும் பையனுக்கும். ஆமாம், என் பொண்ணு வந்து கிழிச்சிருவா. என் பையனை விட்டு அடிக்க விடுவேன் உன்னை. அப்பெல்லாம் பண்ணுவியாடி? சேச்சே அடிப்பானா இவன்? எலிபி அடிப்பியாட அப்பாவை? அடிச்சுன்னு வச்சுக்கோ, அடுத்த நிமிஷம் நானே கொன்றுவேன், அம்மாவே கொன்றுவேன் உன்னை. நீ பைத்தியமாடி இல்லையா? ஏன் கேட்குற? இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். இல்லை நான்லாம் பைத்தியம் கிடையாது. இல்லை இப்போ நீ தான் சொன்ன புள்ளிய விட்டு அடிப்பான்னு. இப்போ நீ அப்படி அடிக்கக்கூடாதுங்க, அப்பாவெல்லாம் எடுத்து பேசக்கூடாது. நான் சொல்லி தான் வளர்ப்பேன் லிபி, அப்பாவெல்லாம் எடுத்து பேசக்கூடாதுப்பா. அப்பா தான் உனக்கு, அம்மாவுக்கு வந்து அப்பா தான் முக்கியம். அப்போ நீ பார்த்துக்கோ உனக்கு யார் முக்கியம்னு. அப்பா தான் நமக்கு 2 பேருக்கும் யார், நம்ம 2 பேருக்கும் அப்பா விட்டால் யார் இருக்கா? உனக்கும் எனக்கும் அப்பா மட்டும்தான், சரியா? பாருங்க பால் குடிச்சிட்டே கேட்குறான். ஆமாம் அப்படியே கேட்டு நடந்து வந்து அப்பா தானே பொடி விளக்கண்ண போடா வாழைப்பழம். நடி சொன்ன இப்போ என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லை புட்டு என்னடி ரெஸ்ட்டும் வருது புட்டு. சரி வா கூப்பிட்டு போகிறேன் வா. ஸோ ஓகேடா, இது ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த எபிசோட் ஜாய் ரொம்ப பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. பாய்.